நீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு நீங்காமல் எமதுள்ளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். வீடியோ ஆன்ல தானமா இருக்குது. என்னோட வீடியோ வராம இருக்குதா? ஆன்ல தாமா இருக்குது. வீடியோ வருதுங்கய்யா. ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவு ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவு களியார வருமானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய நின் வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டு அம்பிரை இதழித்தாள் சடையான் தரும் ஒரு வானரத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு உத்தரகோச மங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்னை தாங்கிக் கொள்ளே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையை நினைத்து அவருடைய திருவடிகளை வணங்கி 24வது சன்னிதானத்தின் திருவடிகளையும் வணங்கி எனது குருநாதர் சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அடியார்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த உண்மை விளக்கம் ஆசிரியர் மனவாசகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த சாத்திர நூலை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தது ஆனந்த நடனத்தை பற்றியதாக இருந்தது. இன்று நாம் சிந்திக்க இருப்பது பிறப்பறுக்கும் பெரும் நடனத்தை பற்றி சிந்திப்பதாக இருக்கிறது. இந்த பிறப்பறுக்கும் பெருநடனம் எப்படிப்பட்டது என்பதை மனவாசகம் எந்த அளவில் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் இன்று சிந்திக்கலாம். இதுவரை நாம் நம் மனவாசகம் கடந்தார் ஐயா தன்னுடைய கேள்விகளுக்கு விடை தர வேண்டும் என அவரின் குருநாதராகிய மெய்கண்டாரிடம் கேட்டு தெளிவு வருவது போல நமக்கு இந்த நூலை செய்து அருளியிருக்கிறார். அவருடைய கேள்விகள் மொத்தம் 8. அதில் நாம் 5 கேள்விகளுக்கான விடையை முழுமையாக நாம் சிந்தித்துள்ளோம். 6வது கேள்விக்கான விடையை நாம் இப்பொழுது சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய நிறைவு பகுதியாக இன்று இந்த பிறப்பறுக்கும் பெருநடனத்தை பற்றி நாம் 6வது கேள்வி அவருடைய கேள்வியாக இருப்பது நடனத்தை பற்றியதான கேள்வியாக இருந்தது. அந்த நடனத்தில் எத்தனை வகையான நடனம் எப்படி ஆடுகிறான் என்று நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து வந்து கொண்டிருந்தோம். இன்று சிந்திக்க இருப்பது பிறப்பறுக்கும் பெருநடனம் என்ற நடனத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவருடைய 30வது பாடலில்
இறைவன் நடனத்தை பற்றி அறிய வேண்டும் என கேள்வி கேட்கிறார் மனவாசகம் கடந்தார். அதற்கு அவர் குருநாதராகிய மெய்கண்டார் பதில் உரைக்கிறார். முதலில் நல்ல தவம் செய்ய வேண்டும், நல் தவம் செய்தவர்களால் தான் அந்த நடனத்தை காண முடியும் என்று அருளுகிறார். அவன் எந்த இடத்தில் இருந்து ஆடுகிறான் என்றால் நாதா அந்தத்தில் நின்று ஆடுகிறான் என்று ஆடக்கூடிய இடத்தையும் நமக்கு அறிவிக்கின்றார். அப்படி என்றால் முதலில் நாம் நல்ல தவம் செய்திருக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். நல்ல தவம் என்பது நாம் தீட்சை எடுத்து சிவபூஜை செய்வதையே தவம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கண்டிப்பாக எல்லோரும் தீட்சை எடுத்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரு வரியிலே வலியுறுத்துகிறார். அடுத்த பாடலாக 31வது பாடலில் அந்த திருக்கூத்தின் இடம் மற்றும் நோக்கத்தையும் நமக்கு கூறுகிறார். 8ம் 2ம் உருவான லிங்கத்தில் நடனம் புரிகிறான் என்கிறார். இது நம் ஆன்ம அறிவில் நிகழ்வது என்று அதற்கு பொருளாக நாம் பார்த்தோம். சிவய நம என்னும் திரு எழுத்து 5ஆலே ஆடுகிறான், அவன் 5 எழுத்து கொண்டு ஆடுகிறான் என்றும் நாம் பார்த்தோம். 32வது பாடலில் இந்த 5 எழுத்துக்களும் எப்படி அவன் ஆட்டம் என்று சொல்லுகிறார் என்றார். இந்த நடனம் நமச்சிவாய என்று அருளுகிறார். இந்த பாடலில் 32வது பாடலில் நமச்சிவாய என்று, இது கீழிருந்து மேல் நோக்கி செல்லுகின்ற நடனமாக இருக்கிறது. திருவடியில் நேவும் மேல் நோக்கி செல்லுவது போல அமைத்திருந்தார். இது சமய தீட்சை பெற்றவர்களுக்கான நடனமாகவும் நாம் சிந்தித்தோம். இந்த நடனத்தை தரிசிப்பதால் பாசத்தில் பற்று குறைந்து ஞான நாட்டம் ஏற்படும் என்பதாக அமைந்துள்ளது. இது தூல பஞ்சாக்கர பாடலாக அமைந்துள்ளது. நமக்கு தூல பஞ்சாக்கரமாக நமச்சிவாய என்ற பாடலாக அமைந்துள்ளது. அடுத்த பாடலாக 33வது பாடலாக சூக்கும பஞ்சாட்சர பாடல், சூக்கும பஞ்சாட்சர பாடலாக அமைந்துள்ளது. இது கிரியையாளர்களுக்கான நடன நிகழ்வாகவும் ஞானம் விளங்குவதற்கு பாசப்பற்று நீங்கி ஆன்மா நாட்டம் பெற்று ஞானம் விளங்குவதற்காக அமைந்துள்ள நடனமாக அமைந்துள்ளது. இந்த பாடல் சிவய நம என்னும் முறையில் அமைந்துள்ளது. மேலிருந்து கீழ் நோக்கி சிவய நம என்று அமைந்துள்ள பாடலாக அமைந்திருக்கின்றது. 34வது பாடலாக பிரணவத்துக்குள் நின்று ஆடுகிறான் என்றும் அதன் திருவாசியே ஓம்கார பிரணவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் திருவாசியின் மேல் இருக்கும் நிறை சுடரை ஆன்ம அறிவு விளங்கும் விதம் என்றும், அந்த சுடரை பெருமான் தோற்றுவித்த எழுத்துக்கள் 51 என்றும், அந்த எழுத்துக்களை வைத்தே நாம் சிவபூஜையில் அவனின் குணங்களை குறித்து அர்ச்சனை செய்கிறோம் என்றும் நாம் சிந்தித்தோம். இது அதிசூக்கும பஞ்சாட்சரம் ஓதுவர்களுக்கான பாடலாக அமைந்துள்ளது. இது ஞான தீட்சை பெற்று பூஜை செய்பவர்களுக்கான பாடலாக இருக்கின்றது. இந்த நடனத்தை கண்டவர் பிறப்பு அற்றவர் என்று உறுதி கூறுகிறார். இது எல்லாம் பெருமானின் பஞ்ச எழுத்துக்களை வைத்து அவனின் நடனத்தை நமக்கு அருளுகிறான் என்று பார்த்தோம். இது நமச்சிவாய சிவய நம முத்தி பஞ்சாட்சரம் என்னும் நம் எழுத்துக்களை வைத்து பார்த்தோம். ஓம்காரத்துக்குள் நின்று ஆடுகிறான் என்று நாம் சிந்தித்தோம். இனி அந்த நடனத்தில் எப்படி பஞ்ச தொழில்களை பஞ்ச கிருத்தியத்தை செய்கிறான் என்பதையும் அதில் காட்டுகிறார். 35வது பாடலில் ஊன நடனமாக பெருமான் பஞ்ச கிருத்தியம் செய்வதை அந்த நடனமாக நமக்கு உணர்த்துகிறார். இது தூல பஞ்சாட்சரம் ஓதுவர்களுக்கான நடனமாக விளங்குகிறது. தூல பஞ்சாட்சரம் ஓதுபவருக்கான நடனமாக விளங்குகிறது. இதை ஓத அந்த தூல பஞ்சாட்சரத்தை ஏன் ஓத வேண்டும் என்றால், அந்த முதலில் தூல பஞ்சாட்சரத்தை ஓத கருவி சார்பு நீங்க உதவி செய்கிறது. நம்மளுக்கு கருவிகள் இருக்கின்றது இல்லையா? அந்த 36 கருவிகள், மொத்தம் 96 கருவிகள் இருக்குது. இந்த கருவிகளுடைய சார்புகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவதற்கு இந்த தூல பஞ்சாட்சரம் உதவுகிறது. இந்த தூல பஞ்சாட்சரத்தை ஓத கருவி சார்பு நீங்கி நமக்கு ஞான நாட்டத்தை விளைவிக்கின்றது. அடுத்து 36வது பாடலாக ஞான நடனமாக நமக்கு அருளுகிறார். மாயையை உதறி மலத்தை சுட்டு அருள் எடுத்து ஆனந்த வாரதியில் ஆன்மாவை அழுந்த செய்கிறார். நமக்கு இந்த ஆனந்த வாரதியில் ஆன்மாவை அழுந்த செய்கிறார். இந்த நடனம் சூக்கும பஞ்சாட்சரம் ஓதுவதற்கான நடனமாக இருக்கிறது. ஞான நடனத்தின் மூலம் ஆனந்த நடனத்தை காண அருள் புரிகின்றான். அப்படி என்றால் படிப்படியாக ஒவ்வொரு நடனத்திலும் ஒவ்வொரு விதம் இருக்கின்றது. கீழிருந்து மேலாக நாம் செல்வது போல
சோபான முறையில் படிப்படியாக முதல் படியில் ஏறினால் அடுத்த படிக்கு தகுதி பெறுகிறோம், அடுத்த படியில் நிற்கும் போது அதற்கு அடுத்த படியில் ஏறுவதற்கு தகுதி பெறுகிறோம். அப்படி படிப்படியாக நம்மளை பெருமான் அழைத்து செல்கிறான். 37வது பாடலாக ஆனந்த நடனம் என கடந்த அமர்வில் நாம் முழுவதுமாக சிந்தித்தோம். அவனுடைய ஆனந்த நடனத்தை யார் யார் கண்டார்கள் எனவும் எந்த எந்த சூழ்நிலையில் நிகழப்பெற்றது எனவும் சிந்தித்தோம். இந்த நடனத்தை காண வேண்டும் என்றால் அதற்கான தகுதி நம்மிடம் இருக்க வேண்டும் எனவும் சிந்தித்தோம். ஏனெனில் நாம் ஒரு வகுப்பில் படிக்கிறோம் என்றால், 10ஆம் வகுப்பு படிக்கின்றோம் என்றால் 10ஆம் வகுப்பில் இருந்து தேர்வு பெற்றால்தான் 11ஆம் வகுப்பிற்கு நாம் செல்ல முடியும். அப்படி தகுதி அடிப்படை இருக்கிறது. அதுபோல நாம் இறைவனை காண வேண்டும் என்றாலும் அதற்குண்டான தகுதி நம்மிடம் வேண்டும். தகுதி இல்லாமல் நான் அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சும்மா வாய்ஜாலமாகவும் வாய் வார்த்தையாகவும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு தகுதியும் அதற்கென்று தகுதிகள் இருக்கின்றது. இப்பொழுது குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதற்கென்றாலே 6 வயது நிரம்ப இருக்க வேண்டும். அந்த 6 வயது நிரம்பி இருந்தால்தான் நாம் 1ஆம் வகுப்பில் அவர்களை சேர்க்க முடியும். அதுபோல அந்த ஒவ்வொரு ஆன்மாவின் பக்குவம், ஒவ்வொரு ஆன்மாவினுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு காட்சி தருகிறான். முதலில் 5 எழுத்து உருவாக ஊன நடனமாகவும், ஆன்ம உருவாக ஞான நடனமும், அருள் உருவாக ஆனந்த நடனமும் ஆடுகிறார் என்று எல்லாம் பார்த்தோம். இதுபோக இன்னும் ஒரு நடனத்தையும் நமக்கு மனவாசகம் கடந்தார் அருளி இருக்கின்றார். அது பிறப்பறுக்கும் பெரு நடனம், பிறப்பு அறுக்கக்கூடிய பெரு நடனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நாம் 13வது பாடலில் இதே மனவாசகம் கடந்தார் அருளிய 13வது பாடலில், உண்மை விளக்கத்தில் 13வது பாடலில் நாம் சிந்தித்தோம். வென்றார் சென்றார் இன்ப வீடு என்று சிந்தித்தோம். இன்ப வீடு என்பது முக்தியை சொல்வது, முக்தியை குறிப்பது. நம்மளுடைய வீடு என்பது முக்தியை சொல்லக்கூடியது. அந்த இன்ப வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் எதை வெல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். நம்மளுடைய வினைகளை வெல்ல வேண்டும், நம்மளுடைய கருவிகளை வெல்ல வேண்டும் என்று சிந்தித்தோம். அப்படி வென்றுவிட்டால் நாம் பிறப்பறுப்போம் என்பது முதலிலே சொல்லி இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக 34வது பாடலில் கடந்த அமர்வுகளில் நாம் சிந்தித்தோம். பிரணவத்துக்குள் திருக்கூத்து அமைப்பு எப்படி என்பதை சிந்திக்கும் பொழுது இந்த நடனத்தை நாம் சிந்தித்தோம். கண்டவர்கள், அதாவது இந்த நடனத்தை கண்டவர்கள் அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் என்று சிந்தித்தோம். அப்படி என்றால் அந்த நடனத்தை, திருக்கூத்தில் இருக்கும் நடனத்தை கண்டாலே நாம் என்ன ஆகிவிடுகிறோம்? அந்த பிறப்பை அற்று விடுகிறோம், பிறப்பு என்பதை நிறுத்தி விடுகிறோம், அவனிடத்தில் முக்தி அடைய சென்று விடுகிறோம் என்று பார்த்தோம். இந்த இரு பாடலிலும் பிறப்பு அறுப்பதை சிந்தித்தோம். இப்போது நாம் 38வது பாடலாக இந்த பாடலிலும் பிறப்பறுக்கும் பெருநடனமாக உள்ள நடனம் எப்படி என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். எல்லா ஜீவராசிகளையும் போலவே மனிதனும் பிறக்கின்றான், வளர்கின்றான், படிக்கின்றான், பொருள் ஈட்டுகின்றான், திருமணம் செய்கின்றான், பிள்ளைகளை பெறுகின்றான், முடிவில் உடலை கீழே விட்டு செத்தும் போகின்றான். இதுதான் நம்மளுடைய வழக்கமாக இருக்கிறது. நம்மளுடைய என்றால் நம்மளுடைய உலகத்தில் உள்ள வழக்கத்தை சொல்லுகிறேன். இந்த வழக்கமாக இருக்கிறது. முடிவில் உடலை விட்டு செத்தும் போய்விடுகின்றோம். சில அசாதாரண மனிதர்கள், சித்தர்கள் செத்து போகாமல் ஜீவனை தன்னுள் ஒடுக்கி சமாதியாகி விடுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய ஜீவனை தன்னுள் ஒடுக்கி சமாதியாகி விடுகிறார்கள். அவர்கள் மற்ற ஆன்மாக்களை காட்டிலும் முதிர்ச்சி பெற்றவர்கள். இன்னும் சில அசாதாரண மனிதர் தவசீலர்கள் தங்கள் தவ வலிமையால் பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடலை பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்றில் மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த பஞ்சபூதத்தால் ஆன உடலை பஞ்சபூதத்திலேயே மாற்றிக்கொள்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி, இந்த பஞ்சபூதத்தில் மாற்றுவது, இதை எல்லாவற்றையும் தாண்டிய இன்னொரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையை உடலை ஒளியாக்குவது, இந்த உடலை ஒளியாக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. உடம்பு ஒளி உடம்பு அடைந்த ஒருவரின், அந்த உடலை ஒளி உடம்பு அடைந்த ஒருவரின் உடலை நாம் எரிக்கவோ கரைக்கவோ எதுவுமே செய்ய முடிவதில்லை. மண் பூதமோ அல்லது வேறு எந்த பூதமோ அதில் இருக்காது. அந்த ஒளி உடம்பை
நெருப்பால் எரிக்க ஏதும் இருக்காது. எனவே இந்த ஒளி உடம்பு எடுத்த ஒருவரின் உடலை ஒரு காலம் அழிக்க முடியாது. அப்படி ஒளி உடம்பு எடுத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நம் அருளாளர்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கின்றார்கள். அவர்களில் நந்தனார், பத்திரகிரியார், கருவூரார், மணிவாசகர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள் என பலர் உள்ளனர். அவர்கள் எல்லாம் ஒளி உடம்பு எடுத்து சென்றவர்கள்தான். மனிதன் சாகாமல் இருக்க முடியுமா என்றால் முடியும் என்று நம் சித்தர்களும் அருளாளர்களும் நமக்கு அருளி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த ஒளி உடலை எடுக்க வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். மனிதனை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் எல்லாம் வல்ல பரம்பொருளே அவரவர் வினைக்கு ஏற்ப வாழ்வை ஆரம்பித்தும் முடித்தும் வைக்கின்றான். எல்லாம் இறைவன் செயல். நம்மளுடைய செயல்கள் என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே பெருமானுடைய செயலாகத்தான் இருக்கின்றது. இறைவன் அணுவுக்கும் அணுவானவன். அவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன். அண்ட பகிரண்டமெல்லாம் ஒளியாக ஒளிர்பவன். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அணுவுக்கு அணுவாக இருந்து எல்லாம் புரிந்து ஆழ்வதும் அருள்வதும் அவன் திருவிளையாடல்களே. அவனுடைய திருவிளையாடல்கள் தவிர இந்த உலகத்துல வேற எந்த விளையாட்டுகளுமே நம்மளிடத்தில் இல்லை. நாம் இப்படி சிந்திப்பதற்கும் நம்மை உருவாக்கி ஒவ்வொரு செயல்களை செய்விப்பதற்கும் அவனுடைய திருவிளையாடல்களே காரணமாக இருக்கின்றன. இறைவன் நம் அறிவில் அறிவுக்கு அறிவாக இருக்கின்றான். இந்த உடல் உயிரை தாங்குகின்றது. இறைவன் உயிரை தாங்கி நிற்கின்றான். இறைவன் எங்கோ எட்டாத தூரத்தில் எல்லாம் இல்லை. அவன் நாம் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கின்றான். ஆகவேதான் அருளாளர்கள் அடியார்கள் கூப்பிட்டதும் அவன் ஓடோடி வருகின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் காண வேண்டும் என்றால் நாம் பிறப்பை அறுக்க வேண்டும். இறைவன் நம் கைக்கு எட்டிய தூரத்தில் தான் இருக்கின்றான். 8 2ஆக 8ம் 2ம் உருவான லிங்கத்தை என பார்த்தோம். அப்படி என்றால் 8ம் 2ம் உருவான லிங்கத்தில் தான் அவன் இருந்து ஆடுகின்றான் எனவும் நாம் பார்த்தோம். இந்த 8ம் 2ம் என்பது வலதுகண் இடதுகண் எனவும் நாம் சிந்தித்தோம். அப்படி என்றால் அவன் எங்கு இருக்கின்றான்? நம் கண்களிலே இருக்கின்றான். கண்ணுக்கு மணியாக இருக்கின்றான் என் அப்பர் சுவாமியும் பாடியிருக்கின்றார். அதனால் தான் கோவில்களில் கற்பூர ஆராதனை முடிந்ததும் தீபத்தை நாம் கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம். ஏன் நாம் கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம் என்றால் நம் கண்ணின் ஒளியை பெருக்க வேண்டும் என்பதற்காகவே. உயிர் அறியாது ஒடுங்குவது தூக்கம். நாம் உயிர் அறியாது ஒடுங்குவது தூக்கமாக இருக்கிறது. தூங்கும் போது நாம் உயிர் ஒடுங்கி விடுகிறது. உயிர் ஒடுங்கி விட்டால் நாம் செயல் இழந்து விடுகிறோம். செயல் இழந்து போய்விடுகின்றோம். உயிரை அறிந்து ஆதாரத்தில் ஒடுக்குவது சமாதி. இந்த உயிரை அறிந்து அதை ஆதாரங்களில் ஒடுக்குவது சமாதி நிலை. மகான்கள் தங்கள் உயிரை ஆதாரத்தில் ஒடுக்கி புறச் செயல்கள் அற்று சமாதி கூடி அறிதுயில் கொள்கின்றார்கள். அவர்கள் அறிதுயில் கொள்கின்றார்கள். ஆனால் இது உயிர்வானது அல்ல, இது உயர்வானது அல்ல. இதை காட்டிலும் உயிரை சாகா நிலையாகிய பிறவா நிலை என்னும் பெருமானின் திருவடி கீழ் உயிரை வைப்பதே பிறப்பருக்கும் பெருநிலையாக இருக்கின்றது. இந்த பிறப்பருக்கும் பெருநிலையாக இருக்கின்றது. மனிதர்களாகிய நம் உடலுள் உயிர் இருந்தால்தான் நாம் சிவமாக இருக்கின்றோம். நமக்குள் சிவபெருமான் இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த உயிர் இருந்தால்தான் இந்த உடம்பு சிவமாக செயல்பட முடியும். இந்த உடலில் உயிர் இல்லையேல் நாம் சவமாகி விடுகின்றோம். உடலோடு உயிர் இருந்தால் இயக்கம் நடைபெறுகிறது. உடல் முக்கியமா உயிர் முக்கியமா என்று கேட்டால் நம் உயிர்தான் முக்கியம் என்று கொள்ள வேண்டும். அழியக்கூடிய இந்த உடலை அழியா உயிரே முக்கியமானது ஆகும். இந்த உடல் அழியக்கூடியது. என்றாவது ஒரு நாள் யாராக இருந்தாலும் சரி, அருளாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உடலை தூர போட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். இந்த உடலை கொண்டு செல்ல முடியாது. ஆகவே இந்த உடலை காட்டிலும் உயிருக்குத்தான் மதிப்பு அதிகம், முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது. உயிர்தான் உடல் கொண்டு பிறக்கிறது. இந்த உயிர் தான் நமக்கு உடம்பை எடுத்து வருகிறது. இந்த உடலை எடுத்து இந்த உயிர் பூமிக்கு வர வேண்டும் என்று
பெருமான் நமக்கு அனுப்பி இருக்கிறார். உடம்பு போய் உயிரை எடுத்து வருவதில்லை. உடலை விட்டு உயிர் பிரிவதே மரணம் என்று சொல்லுகிறோம். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அது மரணம் என்று சொல்லுகிறோம். ஒரு முறை நாம் இறந்து விட்டால் மீண்டும் நமக்கு பிறப்பு உண்டு. நாம் ஒரு முறை இறந்து விட்டோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? மீண்டும் பிறப்பு உண்டு. நாம் இப்போது பிறந்து இருப்பதை இறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் எல்லோரும் போலவே இறந்து விடுகிறோம். அப்படி இறக்க கூடாது. ஒருவருடைய பிறப்பு என்பது கொண்டாடப்பட வேண்டியது. அவர் மீண்டும் பிறப்புக்கு வரக்கூடாது, அந்த நிலைக்கு வர வேண்டும். அதனாலதான் நாம் பிறந்த நாட்கள் கொண்டாடுவதை விட அருளாளர்களுடைய முக்தி நாட்களையே நாம் கொண்டாடுகிறோம். அதையே குரு பூஜையாக நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இந்த பிறப்பு என்பது எப்பொழுது நிகழக்கூடியது நமக்கு தான் தெரிவதில்லை. இந்த ஒரு தடவை பிறந்திருக்கிறோம் நாம நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு கோடான கோடி பிறப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி தினமும் 3 நேரம் சாப்பிடுறோமோ அதே மாதிரி நமக்கு எப்பவும் பிறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் பிறவா நிலை என்பது இறைவனிடத்தில் போய் சேரக்கூடியதை நாம் பிறப்பின் நோக்கமாக இருக்கின்றோம். அதையே நாம் கொண்டாட வேண்டும் என்று நாம் அருளாளர்களுடைய குரு பூஜையை கொண்டாடுகின்றோம். நாம் பிறந்தது இறக்காமல் இருப்பதற்கு என்று நாம் சிந்திக்கிறோம். இறக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறந்து விட்டால் நாம் மீண்டும் பிறப்பது எப்படி பிறப்போம் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. மீண்டும் ஒரு முறை இறந்து விட்டோம் என்றால் மீண்டும் பிறந்து பிறந்து வந்து கொண்டேதான் இருப்போம். நாம் மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் வினைகள் புரியாமல் இருக்க வேண்டும். இதையே உண்மை விளக்க 36வது பாடலிலும் மாயைதனை உதறி பல்வினை சுட்டு என்கின்றார். அப்படி என்றால் நாம் மாயை கண்மமாகி அந்த வினைகளை எல்லாம் உதற வேண்டும், அந்த பற்றுகளில் இருந்து நாம் நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுபோல 37வது பாடலிலும் மும்மலத்தை மோசித்து என்கின்றார். அப்படி என்றால் அந்த மலங்களை எல்லாம் நாம் மோசித்து விட வேண்டும், அதனுடைய வாடை கூட இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வினைகளை கழித்த பிறகே நாம் பெருமானின் திருவடி கீழ் செல்ல முடியும். நமக்கு பிறப்பு, அதைத்தான் நம்மளுடைய அருளாளர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பிறப்பு என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. ஏனெனில் நாம் மனித பிறப்பு என்பது 7 அறிவு படைத்த பிறப்பாக, 6 அறிவு படைத்தவர்களாக இருக்கின்றோம். பகுத்து அறியக்கூடியது, பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் விலங்குகள் அப்படி அல்ல, அவர்களுக்கு அது தெரிவதில்லை. ஆனால் நம்மளை காட்டிலும் அவர்களுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது. ஒரு மாடோ எருமையோ ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்மை காட்டிலும் பலம் அதிகமாக அதுக்கு இருக்கின்றது. ஆனால் பலம் இருந்தாலும் அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் அது கட்டு நிலையில் இருக்கின்றது. நாம் கயிறில் கட்டி போட்டு வளர்க்கின்றோம். நமக்கு உடலில் பலம் இல்லாவிட்டாலும் அறிவில் பலம் அதிகமாக இருக்கிறதால் நாம் சிந்திப்பதால் அதை கட்டி போட்டு வளர்க்கின்றோம். ஏனெனில் அந்த மாட்டுக்கு பக்கத்திலே நாம் அதனுடைய உணவாகிய வைக்கோலோ தண்ணீரோ வைத்தாலும் கூட அதற்றால் குடிக்க முடியாது. ஏனெனில் கயிறால் கட்டி இருக்கும் போது அது எட்டவில்லை என்றால் அதால் குடிக்க முடியாது. ஆனால் அதற்கு பலம் இருக்கிறது, அது அத்து கொண்டு போய் குடிக்கவும் செய்யலாம். ஆனால் அது அப்படி செய்வதில்லை, கட்டுண்ட நிலையில் இருப்பதால் அதுக்கு அடுத்து போக முடியாமல் அந்த பட்டினியிலே கிடக்கிறது. எப்பொழுது எஜமான் அந்த புல்லை அவர்களுக்கு போடுகிறார்களோ அப்பொழுதே அது அதை உணவாக உட்கொள்கிறது. ஆனால் நாம் அப்படி அல்ல, கட்டுண்டவர்கள் அல்ல. நாம் பாசத்தில் கட்டுண்டவர்களாக இருந்தாலும் அறிவு நமக்கு விளங்கி இருக்கிறது. சிற்றறிவு நமக்கு அந்த விலங்குகளை காட்டிலும் அதிகமாக விளங்கி இருப்பதால் நாம் இறைவனை அடைவதற்கு இந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நாம் இனி ஒரு முறை இறக்க கூடாது. ஏனெனில் இனி ஒரு முறை இறந்து விட்டோம் என்றால் நாம் மீண்டும் கண்டிப்பாக பிறந்து விடுவோம். மீண்டும் பிறப்போம் என்றால் எந்த பிறவி பிறப்போம், எப்படி பிறப்போம் என்று யாருக்கும் தெரிவதில்லை. ஏனெனில் பெருமானுக்கு மட்டுமே தெரியும். அவர் திருவடி கீழ் வைப்பானா, இல்லை நரகத்தில் இடுவானா, இல்லை புழுவின் வயிற்றில் இடுவானா என்று யாருக்கும் தெரிவதில்லை. அது அவனுக்கு மட்டுமே அறிந்த ரகசியமாக இருக்கின்றது. அதனால் நாம் இனி ஒரு முறை பிறக்காமல் இருப்பதற்கு என்ன உண்டு அப்படி என்கிற இந்த மனவாசகம் கடந்தால் பிறப்பருக்கும் பெரு நடனமாக நமக்கு அழகாக சொல்லி இருக்கின்றார். ஏனெனில்
பிறப்பு பிறப்பு அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது என்கின்றார். ஏனெனில் இந்த மானிட பிறப்பு 1,00,00,000 பிறவிகளுக்கு இடையில் ஒரு முறை பிறக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிறவியை தப்ப விட்டு விட்டால், இந்த பிறவியில் இருந்து நாம் விட்டு விட்டோம், இறைவனை அடைவதை விட்டு விட்டால் இனி எப்பிறவில் எப்படி சேர்வோம் என்று யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அருளாளர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கொண்டே சென்றார்கள். ஏனெனில் இனி ஒரு முறை நாம் பிறந்து விடக் கூடாது. இனி ஒரு முறை பிறந்து விட்டோம் என்றால் எங்கு செல்வோம் என்று தெரியாது என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் அந்த வாசி யோகா, மூச்சு பயிற்சி என்று ஒவ்வொன்றையும் செய்து தன்னுடைய வாழ்நாள்களை நீட்டி நீட்டி பெருமானை அடைவதற்காக உத்வேகத்தில் இருந்தார்கள். ஆனால் நாம் இதையெல்லாம் தெரியாமல் சுகபோகமாகவே வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். வினைகள் 3 வகையாக விருப்பு வெறுப்பு வந்துவிட்டால் அங்கிருந்து நமக்கு வினை தோன்றி விடுகிறது. அப்படி என்றால் நாம் இந்த வெறுப்பு, சிறு விருப்பு வெறுப்பில் கூட நாம் சிக்கிக்கொள்ள கூடாது. எல்லாம் பெருமானுடைய கருணை, எல்லாம் பெருமானுடைய செயல் என்று நாம் கொள்ள வேண்டும். வினைகளை நீக்கவே வென்றார் சென்றார் இன்ப வீடு என்றார். அதே நாம் சிந்தித்தோம். வென்றார் சென்றார் இன்ப வீடு. அப்போ வினைகளை நாம் வெல்ல வேண்டும். இனி மனவாசகம் கடந்தார் ஐயா அருளிய இந்த பிறப்பருக்கும் பெருநடனம் எப்படிப்பட்டது என்பது நாம் பாடல் மூலமாக சிந்திக்கலாம். பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு. அப்படி என்றால் பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள்தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு அப்படிங்கிறது பாடலாக அமைத்து இருக்கின்றார். உரை உணர்வுக்கு, உரை உணர்வு என்றால் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டா, அகப்படாத, வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத, அகப்படாத ஒருவன். அவன் யார் என்றால் ஒப்பற்ற முதல்வன். அவன் தான் நாம் சிவபெருமான். மிகு பஞ்சாக்கரத்தால், மந்திரங்களுக்கு எல்லாவற்றிற்கும் மேலான திரு 5 எழுத்தால், கருணை உருக்கொண்டு அருள் திருமேனி தாங்கி பறையிடமா நின்று அவ் அருளே தனக்கு அரங்கமாக கொண்டு, அருளாகவே நின்று கொண்டு, வரைமகள் தான் மலைமகளாகிய பார்வதி, அதாவது உமையம்மை, நம்மளுடைய சிவகாமி அம்மை, காணும்படி அவள் காணுமாறு ஆடல் நின்று ஆடும் இந்த திருக்கூத்தை பேணும் அவர்க்கு, விரும்பி தொழுபவர்க்கு பிறப்பு உண்டோ, பிறவி ஏற்படுமோ என்று எதிர்மறையாக, ஓம்கார எதிர்மறையாக பாடலை அமைத்திருக்கின்றார். இந்த ஆடலின் பயன் இந்த பெரு நடனம் ஆகும். இந்த ஆடலின் பயனே பெரு நடனம். பறை என்றால் பரனுடைய சக்தி, பறை ஆகும். நம்மளுடைய பரனுடைய சக்தி, அவள்தான் பறை. சக்தி என்றால் அருள், அருள் வடிவாக நின்று ஆடுகிறான். இதையே நம்மளுடைய திருமுறைகளிலும் காணலாம். ராவணன் மேலது நீரு, எண்ண தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு. அந்த பராவணமாவது, பரா என்றால் பறை, அவளை குறிக்கக்கூடியது. பரனுடைய எதிர்ப்பதமாக பறை, பரனுடைய சக்தியாக பறை, அதான் பராவணம். பரனுடைய வண்ணமாக இருந்து இருக்கிறது, பராவணம் அருளாக இருக்கிறது. அந்த திருநீரு அருளாகவே பார்க்கப்படுகிறது. மிகு பஞ்சாக்கரம், முக்தி பஞ்சாட்சரம். முக்தி பஞ்சாட்சரம் என்பது சிவய என்னும் பஞ்சாக்கரத்தை கொண்டு, சி என்பது காட்சிப்படுபொருள். அதை நாம் சிவத்தை தான் காண வேண்டும். அவன் தான் காட்சிப்படுபவனாக நிற்கின்றான். காணப்படுபொருள், அவளை காண வேண்டும். வே என்பது காட்சி, அருள், அருள் காட்சி. அது வே என்பது காட்சியாக இருக்கின்றது. ஏ என்பது காண்பான், காண்பான் என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இங்கு காண்பானை மறைக்கும் இருளும் விளக்கும் இல்லை. அந்த ந ம என்ற எழுத்துக்கள் இல்லை. உரை, உரை என்றால் பாசஞானம். பாசஞானம் என்பது வாக்கு. உணர்வு என்பது
பசுஞானம், மனம், இந்த இரண்டிற்கும் எட்டாமல் சிவஞானத்திற்கு மட்டும் எட்டுபவனாக இருக்கின்றான் பெருமான். அப்படி என்றால் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அவனை காண முடியாது. சிவஞானம் கொண்டு மட்டுமே அவனை காண முடியும். மன வாக்கு கடந்தவன், இது சிவபெருமானின் திருநாமமாகவும் அமைகின்றது. இதை மணிவாசகர் தம் திருவாசகத்தில் கூட அழகாக கூறியிருக்கின்றார். 34வது உயிருண்ணி 10 அதில் 3வது பாடலில் கூறியிருக்கிறார். எனை நான் என்பதறியன் பகல் இரவாவது மறியன் மனவாசகம் கடந்தான் எனை மத்தோன் மத்தனாக்கி என்று மனவாசகம் கடந்தான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது பெருமானின் திருநாமத்தையே உண்மை விளக்கம் ஆசிரியரான மனவாசகம் கடந்தார் அவருக்கும் சூட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் மனவாசகம் கடந்தார் பெருமானுடைய திருநாமத்தையே தாங்கி இருக்கின்றார். இதில் பேணுதல் என்பது பூஜித்தல். பேணுதல் என்பது பூஜித்தல், பூஜிப்பதை குறிப்பதாக வருகிறது. தவத்திற்கு அழகு சிவத்தை பூஜித்தல் என்று ஔவையார் கூறுகிறார். இப்படி ஞான பூசை செய்பவர்களுக்கு பிறப்பு உண்டோ? உண்டோ என்பதை இங்கு ஓம்கார எதிர்மறையாக பார்க்கப்படுகிறது. பிறப்பு கிடையாது என்பதை உண்டோ என்று வருகிறது. இப்படி இங்கு நமக்கு அருளாளர்கள் மூலம் சொல்லப்படுகிறார்கள். இங்கு இந்த நடனமும் இடமும் இதுவரை நாம் பார்த்தோம். ஆன்ம அறிவில் ஆடுகிறான், சிற்றம்பலத்தில் ஆடுகிறான், அவர்கள் கண்டார்கள், இவர்கள் கண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த பாடலில் இதற்கும் மேலாக, நாம் இதுவரை சிந்தித்ததற்கும் மேலாக என்ன சொல்லுகிறார் என்றால், பெருமான் நடனம் புரிவதற்கு இடம் ஆன்மா என்றும், ஆன்ம அறிவில் அவன் ஆடுகிறான் என்றும், அவனுக்கு திருமேனியாய் அமைவது 5 எழுத்து மந்திரம் என்றும் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இவ்வாறு சொல்லப்படினும், இப்படி நாம் சொன்னாலும், ஆனால் அதற்கும் மேலாக எப்படி இருக்கிறது என்றால், உண்மையில் அவனுக்கு திருமேனியாக வருவது அருள்தான், இந்த எழுத்துக்கள் அல்ல என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். அவனுக்கு இடமாவதும் அருளே ஆகும். ஏனெனில் இச்செயலில் பறை இடமா நின்று எனவும் கருணை உரு கொண்டு எனவும் வந்துள்ள தொடர்களில் இக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதை நாம் காணலாம். ஞாயிற்றை நமக்கு புலப்படுத்துவது அதன் ஒளியாகும். ஞாயிறு என்பது சூரியன். சூரியனுடைய ஒளியை, சூரியனை புலப்படுத்துவது எது? அதனுடைய ஒளி. அவ்வொளி ஞாயிற்றின் உருவமாகவும் குணமாகவும் உள்ளது. அந்த ஒளி எப்படி இருக்கின்ற அந்த சூரியனுடைய உருவமாகவும் குணமாகவும் உள்ளது. அதுபோல இறைவனும் அருளொளியை உடையவன். அருளொளியே அவனுக்கு உருவமாகவும் குணமாகவும் அமைகிறது. ஞாயிறு உலகத்தோடு தொடர்பு கொள்வது தன் ஒளி மூலமே ஆகும். அதுபோல இறைவன் உலகத்தோடும் உயிர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு அவனுடைய சக்தியாகிய அருள் வழி ஆகும். அவனுடைய அருள் வழி மூலமாகவே நம்மை தொடர்பு கொள்கின்றான். ஆகவே இறைவனுக்கு திருவருளே உண்மை அம்பலமும், அம்பலம்னு நம்ம இடம், அவனுடைய திருவருளே உண்மையான அம்பலமும் உண்மை திருமேனியும் ஆகும் என்பது நாம் அழகாக காணலாம். ஆன்மாவும் பஞ்சாட்சரமும் நாம் சொல்லுகிறோம் இல்லையா? ஆன்ம அறிவில் இருந்து ஆடுகிறான், அவன் 5 எழுத்து உருவமாக நின்று ஆடுகிறான் என்றால் அது எல்லாம் அவனுக்கு உபசார அம்பலமும் உபசார திருமேனியும் ஆகும். அது உண்மையானது அல்ல, உபசாரமாக சொல்லப்படுகின்றது. ஏனெனில் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி என்று சேக்கிழார் பெருமான் திருமொழியில் கூத்த பெருமானது உண்மை திருமேனியை சொல்லுகின்றார். அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் என்று அவரது திருவாக்கில் உண்மை திருவம்பலமும் கூறப்பட்டுள்ளதை நாம் காணலாம். சிற்பர வியோமம் என்ற தொடர் ஞானமேயான அருள்வெளி என்ற பொருளை தருவதாகும். சித் என்றால் ஞானமே ஆகிய அருள், வியோமம் என்றால் வெளி. அப்படி என்றால் ஞான வெளியில் நின்று ஆடுகிறான். அதேதான் கடந்த பாடல்களில் நாம் சிந்தித்தோம். நாதத்து அந்தத்து, நாத அந்தத்து, நாதங்களுக்கு எல்லாம் கடந்து அண்ட வெளியில் நின்று ஆடுகிறான். அப்படி என்றால் எப்படி ஆடுகிறான் என்றால் அவன் அருள் உருக்கொண்டே ஆடுகிறான் என்று நாம் சிந்தித்தோம். இப்படி இறைவனுடைய திருக்கூத்தினை கண்டு தொழுபவர்களுடைய பெரும் பயன் என்ன பயன்? நாம் எல்லா பாடல்களிலும் பார்த்து கொண்டு வருகிறோம்.
ஆனால் அப்படியெல்லாம் கண்டாலும் அதனுடைய பயன் என்னவாக இருக்கும் என்று நாம் சிந்திக்கலாம். யாவராலும் காணுதற்கு அரிய பெருநிலை உடையது சிவம். நாம் எல்லோரும் எளிதாக கண்டுவிட முடியாது. அப்பரம்பொருள் தானே தனது கருணை காரணமாக அனைவரும் காணும்படி அம்பலத்தில் தோன்றி பொற்புடன் நடன் செய்கின்றான். நம்மளுக்காக கருணை உரு கொண்டு அவன் நம்ம காணுவதற்காக அவன் பொற்புடன் நடனம் செய்கின்றான். அதனை காண்பதனால் நாம் அடையும் பயன் என்ன என வினவுவதற்கு விடையாக ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு என்றார் மனவாசகன் கடந்தார். அந்த ஆடலை கண்டால் என்னையா பயன் என்று கேட்பவர்களுக்காக இந்த பாடலை வைத்திருக்கின்றார். அப்படி அந்த ஆடலை கண்டுவிட்டால் அவர்களுக்கு இனி ஒரு பிறப்பு கிடையாது. அதனால்தான் பிறப்பு அறுக்கும் பெரு நடனமாக இந்த பாடலை வைத்திருக்கின்றார். பிறவி என்பது இன்ன காலத்தில் தொடங்கியது என்றும் இன்ன காலத்தில் முடியும் என்றும் சொல்லிவிட முடியாது. நமக்கு இப்பதான் தொடங்கும் பிறப்பு, இதுக்கு அடுத்து முடிஞ்சிரும் அப்படின்னு நாம் சொல்லிவிட முடியாது. வினையினால் பிறவியும் பிறவியால் வினையும் இடைவிடாது தொடர்ச்சியாய் முடிவின்றி வந்து கொண்டே இருக்கின்றன. இது தொடர் சங்கிலி போல, நம்ம வட்டம். ஏன்னா எண்ட்லெஸ். ஒரு இடத்துல தொடங்கினா அடுத்த இடத்துக்கு வந்து சேரும்போது சேர்ந்துரும். அப்ப எந்த இடம் தொடங்கியது எந்த இடம் முடிந்தது என்று யாருக்குமே தெரியாது. அதுபோல இந்த பிறவியால வினையும் வினையால பிறவியும்னு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பிறவி சுழற்சியில் பட்டு துன்புறுகின்ற உயிர் அதன் நின்று நீங்கி நிலைத்து நின்று இன்புறும் நிலை கூத்த பெருமானது திருநடனத்தை காண்பதனால் கிடைப்பதாகும். இந்த பிறவி துன்பத்துல இருந்து எல்லாம் நாம் வெளியில வரணும் அப்படின்னா எதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கூத்த பெருமானுடைய திருநடனத்தை நாம் காண வேண்டும். இந்த திருநடனத்தை நாம் கண்டுவிட்டால் நாம் பிறப்பு அறுத்து விடலாம். அத்து எவ்வாறு என்பதை நாம் இங்க காணலாம். பிறவிக்கு காரணம் என்னது என்றால் அஞ்ஞானம். பிறவிக்கு காரணம் அஞ்ஞானம் இருக்கின்றது. இந்த அஞ்ஞானம் என்பது இறைவனை அறியாது இருப்பதே. இறைவனை அறியாது இருப்பதே இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இறைவனை அறிந்து கொள்ளுதல் தான் ஞானம் என்பதும் அந்த ஞானத்தில் பிறவி அரும் என்பதும் விளங்குகின்றது. நாம் பிறவியை அறுக்க வேண்டும் என்றால் ஞானம் விளங்க வேண்டும். ஞானம் விளங்கிவிட்டு என்றால் பிறவி கிடையாது. இறைவனது திருநடனம் ஐந்தொழில்களை குறிப்பதாகும். அவனுடைய திருநடனம் ஐந்தொழில்களை குறிப்பதாகும். இந்த ஐந்தொழில்களை இறைவன் இயற்றுதல் உயிர்களின் பிறவி தொடர்ச்சியை அறுத்தற் பொருட்டே ஆகும். அவனுடைய ஆடல்கள் எல்லாம் எதுக்காகன்னா கருணை மிகுந்து ஆடுகிறான். அந்த கருணையினாலதான் நம்மளுடைய பிறவிகளை அறுப்பதற்காகவே ஐந்தொழில் செய்து நம்ம முன் நின்று ஆடுகின்றான். இறைவனது திருநடனம் ஐந்தொழில்களை குறிப்பதாகும். இப்படி ஐந்தொழில்களை இறைவன் இயற்றுதல் உயிர்களின் பிறவி தொடர்ச்சியை அறுப்பதற்கு ஏதுவாக ஆடுகிறான். உயிர்கள் அளவில்லாமல் இருத்தலின் அவைகளின் பொருட்டு செய்யப்படுகின்ற ஐந்தொழில்களுக்கும் தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. எனவே உயிர்களின் பொருட்டு இறைவன் ஐந்தொழில் நடனத்தை இடையூறாது புரிந்து ஆடிக்கொண்டு இருக்கின்றான். அவனுடைய ஆட்டம் இல்லையே என்றால் இந்த உலகத்திற்கு இயக்கமே இல்லை. ஏனெனில் உயிர்கள் எண்ணில்லாது, அதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். திருவருட்பயனில் ஏகன் அநேகன் என்று பார்க்கிறோம். இறைவன் ஒருவன், அநேகன் உயிர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அநேக உயிர்கள், நமக்கு எண்ணிலடங்கா உயிர்கள் இங்கு இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த உயிர்களையும் ஒவ்வொன்றையும் கரை சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தி எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கின்றான். அவனுடைய ஆடலுக்கு முடிவே கிடையாது, நிற்பதும் கிடையாது. இந்நடனம் இறைவனது ஐந்தொழிலை உணர்த்தி அவனை உணரும் ஞானத்தை தருவதாகும். அதான் நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். ஐந்தொழில் பண்ணுவதனாலதான் நாம் பஞ்சாட்சரம் ஓதி ஒவ்வொரு படிநிலையாக மாற முடிகிறது என்று. ஏனெனில் பஞ்சாட்சரம் ஓதும் பொழுது முதலில் இந்த பாச நீக்கம், கருவி சார்புகளை நீக்குகிறோம். அதிலிருந்து ஞான நாட்டம் வருகிறது. ஞான நாட்டத்திலிருந்து ஆனந்த நாட்டம். ஆனந்தத்திற்கு வந்தால் நமக்கு பிறவியே கிடைப்பது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த நடனத்தின் பொருளை உணர்ந்து விரும்பி தொழுபவர்க்கு ஞானம் உண்டாகி அதனால் பிறவி அரும் அழிவில்லா ஆனந்தம் விளையும். அது பற்றியே கருணை உருக்கொண்டு
ஆடல் பேணுமவர்க்கு உண்டோ பிறப்பு என்று கூறுகிறார். இதை யார் காண்கிறார் என்றால் ஆடல் காணுவது அம்மையாகவே இருக்கின்றது. நாம் எல்லாம் ஆடலை காணவில்லை, அம்மை மட்டும்தான் கண்டுகொண்டே இருக்கின்றாள் எப்பொழுதும். உமையம்மை காணும்படி நின்று சிவபெருமான் திருக்கூத்தி ஏற்றுகின்றான் என்பதை வரைமகள் தான் காணும்படி என்று இந்நூலும் இவ்வாறே பிற நூல்களும் கூறி செல்லுகின்றன. ஏனெனில் அவனுடைய ஆட்டத்தை எப்பொழுதும் கண்டுகொண்டிருப்பது சிவகாமி அம்மை, சிவன் மேல் காமமாக இருப்பவள், அவள்தான் அவனுடைய ஆட்டத்தை கண்டுகொண்டு இருக்கின்றாள். அதன் பொருள்தான் என்ன? சிவன் செய்யும் கூத்தினை உமை காணுதலாவது சிவனது செயலை உயிர்களுக்கு சேர்ப்பித்தல் என்று பொருள் கூறுவர். அவனுடைய ஆடல்களை அதை வாங்கி தருவது யார் என்றால் அம்மைதான் நமக்கு வாங்கி தருகின்றாள். அதையே சொல்லுகிறார். இதனை மேலும் விவரித்து கூறினால் பொருள் இனிதாக விளங்கும். அதை நாம் சிந்திக்கலாம். நாம் செய்யும் செயல்களுக்கு நமக்கு வாய்த்துள்ள உடல், கருவி முதலியவை உடன் நின்று உதவுகின்றன. இந்த உடலுக்குண்டான கருவிகள் எல்லாம் நமக்கு உடன் நின்றே நமக்கு உதவுகின்றன. நாம் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நம் உடம்பானது இயங்கி அச்செயலை நிறைவேற்றுகிறது. நம்ம ஒரு இடத்துக்கு செல்லணும், இப்போ சென்னைக்கு செல்லணும் அப்படின்னா இங்க இருந்து நாம் இயங்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால், நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட நம் கைகள் இயங்கி அச்செயலை முற்றுவிக்கின்றன. எடுத்து இப்படி கொடுக்கிறோம், இல்லைன்னா எடுத்து இப்படி திருநீர் பூசுகிறோம். ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. உடம்பும் கருவிகளும் இவ்வாறு உதவினாலும் அச்செயல்கள் நம் செயல்களே. கொடுத்தலையும் எடுத்தலையும் செய்தவர் நாம், அதற்கு கருவிகள் உடன் நின்று உதவின. அதுபோல இறைவன் செய்யும் செயல்களுக்கு அவனது சக்தியே தனு கரண முதலிய எல்லாமாய் நின்று செயல்களை முற்றுவிக்கும். அவன் ஒவ்வொரு செயல்களையும் அவனும் செய்து கொண்டு இருக்கின்றான். நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கின்றோம், அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கின்றான். முதலில் உள்ள நங்கை என்பது நம் கை என பிரித்து பொருள் தரும். நங்கை அப்படிங்கிறது நம்முடைய கையை சொல்கின்றது. அடுத்து பின்னுள்ள நங்கை என்பது பெண் என பொருள்பட்டு இறைவனது சக்தியை குறிப்பதாகும். இதனால் இறைவனே செயலை செய்பவனாக சக்தி அனைத்தை அதனை முற்றுவிக்கும் துணையாக உள்ளமை விளங்கும். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்பது அறியத்தகும். எந்த திறத்தில் நின்று செய்தாலும் அந்த திறத்தில் அவள் நிற்கின்றாள். அவள் என்பது அந்த அருளை குறிப்பதாக இருக்கிறது. அதையே நாம் உமையம்மை என்று சொல்லுகிறோம். ஞானத்தை உணர்த்தி வீடு அளித்தல் இறைவனது செயல். இறைவனுடைய செயல் என்பது என்ன என்றால் ஞானத்தை அளித்து வீடை கொடுப்பது. அச்செயலை சக்தியே உயிர்களிடத்தில் உடனாய் நின்று செய்கின்றது. நமக்கு யார் நின்று செய்கிறா அப்படின்னா சக்தியாகவே உடனாய் நின்று செய்கின்றது. முன்னர் அது திரோதான சக்தி என்ற பெயரும் நிலையும் கொள்கிறது. மலங்களை செயல்படுத்தி அவற்றின் வழியில் நின்று உயிர்களை செலுத்துகிறது. பிறப்பு இறப்புகளையும் இன்ப துன்பங்களையும் மாறி மாறி கொடுக்கின்றது. இந்த செயல்களை எல்லாம் கொடுப்பது திரோதான சக்தியாக இருக்கின்றது. திரோதான சக்தி எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே வகையாக செயல்படுவதில்லை. ஒவ்வொரு உயிரும் பக்குவ நிலையில் வேறுபாடு உடையது. ஆதலால் அந்தந்த உயிரின் நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு வகையில் அவற்றை செலுத்தி அவற்றின் அறியாமையை சிறிது சிறிதாக நீக்கி அறிவை படிமுறையில் வளர்த்து வருகிறது. குமரகுருபரர் சுவாமிகள் இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு கொடுக்கின்றார். கை குழந்தை நோய்வாய்ப்படுகிறது. அந்நோய்க்குரிய மருந்தை நேரை கொடுத்தால் மென்மையான அக்குழந்தையின் பசும் குடல் அம்மருந்தின் வேகத்தை தாங்காது. அதனை உணர்ந்த தாய் அம்மருந்தை தான் உண்டு பால் வழியாக அம்மருந்தின் பயனை குழந்தைக்கு பெரும்படி செய்கின்றாள். ஏனெனில் சில மருந்துகள் நாம் குழந்தைகளுக்கு நேரடியாக கொடுப்பது இல்லை. அந்த மருந்தை தாய்க்குத்தான் கொடுப்பார்கள். தாய் அதை உண்டு, அவள் உண்டு, அதன் மூலமாக அந்த மருந்து கிரகிக்கப்பட்டு அவள் தாய்ப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகளை தாய்மார்களை சளி பிடிக்கக்கூடிய உணவு வகைகளை கொடுப்பது இல்லை. ஏனென்றால் அந்த உணவு வகைகளை அந்த தாய் உண்டால் குழந்தைகளுக்கும் சளி பிடித்து விடும் என்று அந்த பக்குவ முறைகளை பெரியவர்கள் வகுத்து இருக்கின்றார்கள். அதுபோல இங்கு
பாலுண் குளவி பசுங்குடர் பொறாதன நோயுண் மருந்து தாய் உண்டாங்கு என சிதம்பர மும்மணி கோவையில சொல்லி இருக்கிறாரு. திரோதான சக்தியாகிய தாய் இது போன்ற செயல்களைத்தான் செய்கின்றாள். அறியாமைதான் உயிர்களிடம் உள்ள நோய். நம்மளுடைய நோயே என்னது என்றால் இந்த அறியாமைதான். மெய்யறிவுதான் அதற்குரிய மருந்து. நமக்கு அந்த மருந்து எது என்றால் மெய் அறிவு. மெய் அறிவு ஒரே காலத்தில் ஒருங்கே அளித்தால் உயிர் அதனை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒரே நேரத்துல அந்த மருந்து கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? அந்த உயிர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் உயிரின் பக்குவ குறைபாடு அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆதலால் உலக நுகர்ச்சியாகிய பால் வழியாக மெய்யுணர்வை சிறிது சிறிதாக புகட்டி அதன் அறியாமையை போக்கி உண்மையை படிமுறையில் உணரும்படி செய்கின்றாள் இந்த திரோதான சக்தி. நமக்கு அதனாலதான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறாரு. தனு கரண புவன போகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்தை நுகர்ச்சி செய்து, உலகத்தை நுகர்ந்து நுகர்ந்து அதிலிருந்து நாம் அறிவு வெளிப்படுகிறது. பெற்று பெற்று அனுபவம் பெற்று பெற்று அதிலிருந்து இது எல்லாம் பாசப்பொருட்கள், இதெல்லாம் சட பொருட்கள் என்பது உணர்ந்து அதிலிருந்து நாம் விடுபட்டு மெய் உணர்வாகிய இறைவனை நாம் பற்ற அவள் நமக்கு உதவி செய்கின்றாள். எனவே கூத்த பெருமானின் பக்கலிலும் நின்று ஆடல் காணும் அம்மை சிவகாம வள்ளி திருக்கூத்தை முற்ற கண்டு அதன் பயனாகிய ஞானத்தை பல் உயிர்களுக்கும் அவற்றின் பக்குவ நிலைகளுக்கு ஏற்றவாறு ஊட்டி அவற்றின் பாசப்பற்றை அறுத்து உணர்வை வளர்த்து வரும் தாய் ஆவாள் என்பது நாம் இதில் சிந்திக்க வேண்டியது. ஏனெனில் இங்கு மனவாசகம் கடந்தாரே அந்த பாடலில் சொல்லுகிறார். வரைமகள் தான் காணும்படியே அவள்தான் இந்த நடனத்தை கண்டுகொண்டு இருக்கின்றாள். இப்படி இந்த தூல பஞ்சாட்சரமாகவும் இருக்கவும் எதாக இருந்தாலும் அதை நமக்கு தரக்கூடியது, பக்குவமாக தரக்கூடியது அவள்தான். முதலில் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்து அனுபவித்து அதிலிருந்து வெளிப்பட்டு வரும்பொழுது நாம் முதலில் பற்றுவது தூல பஞ்சாட்சரத்தை பற்றுகின்றோம். இந்த தூல பஞ்சாட்சரம் ஓதுபவர்கள் சமய தீட்சை வாங்கி அனுஷ்டானம் மட்டும் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த குணரூபமான 24 தத்துவங்களை நீங்கி அந்த இருமலம் உடையவராக பிறப்பதற்கு, பிரளயகலராக பிறப்பதற்கு ஏதுவாகிறது. ஏனெனில் இந்த தூல பஞ்சாட்சரத்தை ஓத ஓத என்ன ஆகுது என்றால் அவர்களுடைய குணசார்பு நீங்குகிறது. 24 தத்துவங்களை கடக்க முடிகின்றது. அது 24 தத்துவங்களை கடந்து விட்டார்கள் என்றால் யாராக மறுபடி பிறப்பார்கள்? பிரளயகலராக பிறப்பார்கள். அதே போல விசேட தீட்சை பெற்று சிவ பூஜை செய்பவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பலனாக விஞ்ஞானகலராக பிறக்கிறார்கள். அவர்கள் இந்த பிறவியில் சிவ பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய காலம் முடியும் போது அடுத்த பிறப்பாக எது வருகிறது என்றால் விஞ்ஞானகலராக பிறக்கின்றார்கள். விஞ்ஞானகலராக என்றால் ஒரு மலம் உள்ளவர்களாக பிறக்கின்றார்கள். அவர்கள் எத்தனை தத்துவங்களை கடக்கிறார்கள் என்றால் 31 தத்துவங்களை கடக்கின்றார்கள். ஞான பூசை செய்தால் அவர்களுக்கு அடுத்து பிறப்பே கிடையாது என்று இப்படி பூசையை 3 விதமாக வைத்திருக்கின்றார்கள். முதலில் சமயம், விசேடம், ஞானம் என 3ஆக வைத்து இங்கு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இங்கு இவள் நம் அறிவில் இருந்து ஆடுகின்றான். நாம் அவனை எப்படி பூஜிக்கின்றோமோ என்பதற்கான பலனை அம்மையே தருகிறாள். அதனால் தான் அவள் கண்டுகொண்டே இருந்து நமக்கு தருகின்றாள். அவனுடைய வடிவெல்லாம் நம் மக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாவென்றும் அவனுடைய நிலை இவ்வா அறி என்று அருள் செய்வார் என்று பெரிய புராணத்தில் திருக்கண்ணப்ப நாயனருடைய வரலாற்றில் கூறுகிறார். அவனுடைய அன்பெல்லாம் ஞான வடிவம். ஞான வடிவம் நமக்கு வர வேண்டும். ஞான வடிவம் வந்தால்தான் நமக்கு சிவஞானம் விளங்கும். அவனை எல்லாம் அறியக்கூடிய அறிவு, நம்மை அறியும் அறிவு எது என்றால் சிவஞானமே கொண்டு காண முடியும். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அவனை காண முடியாது. சிவஞானம் கொண்டே காண முடியும். நாம் எல்லாம் இப்பொழுது சகலர் ஆக இருக்கின்றோம். ஒவ்வொரு பூசையாக செய்து பிரளயகலராக பிறந்து பின்பு விஞ்ஞானகலராக பிறந்து இப்படி படிமுறையில் செல்லலாம். அப்படி செய்வதற்கும் நமக்கு வழி இருக்கின்றது. ஆனால் இப்பிறவியிலேயே இந்த பிறவியில் இருந்து பிறந்து
இருக்கின்றோம். இனி ஒரு பிறவு வேண்டாம், விடுபட வேண்டும் என்றாலும் அதற்கும் பெருமான் வழிவகை வைத்திருக்கின்றான். அதற்காகத்தான் உள்ளது அந்த ஞான பூஜை. அந்த ஞான பூஜையை செய்தால் 224 புவனங்களையும் கடந்து பெருமானுடைய திருவடியில் நாம் சென்று சேரலாம். ஏனெனில் மணிவாசகரும் என்ன சொல்லுகிறார் என்றால், இதுவும் இந்த மண்ணில் இருந்து மட்டுமே செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், திருப்பள்ளி எழுச்சியில் 9வது பாடலில், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனை தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே. இந்த மண்ணுல வந்து வாழ செய்திருக்கிறான் என்றால் நாம் எவ்வளவு பெரும் பாக்கியசாலிகள் என்று பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த மண்ணில் தான் எல்லா விதமான பூஜைகள் செய்ய முடியும். வேற உலகங்களுக்கு எல்லாம் அந்தந்த நியதிப்படி மட்டுமே செய்ய முடியும். ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் நாம் நினைத்தவாறு ஆன்மார்த்த பூஜை செய்து இறைவனை இப்பிறப்பில் இருந்தே அடைய முடியும். சகலராக இருந்து கொண்டே இறைவனை அடைவதற்கு இந்த மண்ணில் நம்மளை பிறப்பு எடுக்க வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட பிறப்பை அறுக்க வேண்டும். அறுத்து பெருமானுடனே நடனத்தை நாம் கண்டு பிறப்பறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்காகவே இவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இதை ஏங்குகிறார்கள் என்று பாருங்கள். அதுவும் அந்த திருப்பள்ளி எழுச்சியிலேயே மணிவாசகர் சொல்லி இருக்கின்றார். 10வது பாடலில், புவனியில் போய் பிறவாமையில் நாம் நாளை போக்குகின்றோம், வீணாக நாட்களை எல்லாம் போக்குகின்றோம் என்று சொல்கிறார். யாரெல்லாம் போக்குகிறார்களா? அந்த வைகுண்டத்தில் வசிக்கக்கூடிய பெருமாளும் சத்தியலோகத்தில் வசிக்கக்கூடிய பிரம்மனும் நாட்களை எல்லாம் வீணாக கழிச்சு கொண்டிருக்கின்றோமே. பூமியில் போய் பிறந்தாலாவது நாம் நம் பூஜைகளை செய்து பெருமானுடைய திருவடியை அடைந்து விடலாமே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் இங்கு இருந்து கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் எப்படியெல்லாம் வீணாக கழித்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த வீணான நாட்களை எல்லாம் நாம் கழித்து கொண்டிருப்பது எல்லாம் நம்மளுடைய தவ குறைவாகவே இருக்கின்றது. அது நம்மளுடைய தவ குறைவாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் பெருமான் நம்மளுடைய பெரும் கருணையினால், அவனுடைய பெரும் கருணையினால் தான் நமக்கு இங்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றான், மனித பிறவியை கொடுத்திருக்கின்றான். ஏனெனில் இந்த மனித பிறவி என்பது எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய பிறவியாக இல்லை. அது அரிதான பிறவி. அதையே அரிது அரிது மானிட பிறவி அரிது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிறவியை நாம் வீணாக கழித்து கொண்டு இராமல் தீட்சை வாங்காதவர்கள் தீட்சை வாங்கி பூஜை செய்ய வேண்டும் என்றும், அது எல்லோரும் ஞான பூஜைக்கு வர வேண்டும் என்றும் பெருமானுடைய பெரும் கருணையை வேண்டி இந்த பிறப்பருக்கும் பெரும் நடனமாகிய மனவாசகம் கடந்தார் அருளியது இப்படித்தான். இந்த பெரும் கருணையால் பிறப்பு அறுக்க வேண்டும், அதற்கு ஞான பூஜை வேண்டும். அந்த ஞான பூஜை செய்யும் போது பெருமானுடைய அருள் வடிவமாக நின்று அந்த பூஜை செய்யப்படுகிறது. ஏனெனில் அந்த சமய தீட்சைக்கு வேறு உடல், விசேஷ தீட்சைக்கு வேறு உடல். ஆனால் இந்த ஞான தீட்சைக்கு உண்டான உடல் அருள் உருவமாக நின்று, அப்படி என்றால் அருள் உருவமாக நின்றுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. பறையிடமாக நின்று சொல்லி இருக்கிறார். பறையிடமாக நின்று நம்ம இந்த நடனத்தை ஆடுகின்றார் என்றால், அப்படி நமக்கு இந்த நடனத்தில் அருள் வடிவமாகவே நாமும் மாற வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லுகிறார். அருள் வடிவமாக நாம் மாற வேண்டும் என்றால் நாமும் அருள் வடிவமாக எடுப்பதற்குண்டான தீட்சையை எடுத்து செய்ய வேண்டும். அந்த ஞான தீட்சையை எடுத்து பூஜை செய்ய வேண்டும் என்று இந்த பறையிடமா நின்று மிகு பஞ்சாட்சரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உரு கொண்டு ஆடல் வேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. வேணும் என்பது பூஜிப்பது. அப்ப கருணை உருக்கொண்டு இந்த ஆடலை காண வேண்டும் என்றால் கருணை உருக்கொண்டு நாமும் அவனை பூஜிக்க வேண்டும். அப்படி பூஜித்தால் நமக்கு இனி ஒரு பிறப்பு உண்டோ என்று கூறுகிறார். பிறப்பு இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறார். அப்படி இந்த நாமும் அடியார்கள் அனைவரும் நாமும் சிவதீட்சை வாங்கி நம்மளுடைய பெருமானை காண ஞான பூஜை செய்வோம் என்று இந்த சிறு உரையை இத்துடன் நிறைவு செய்து வாழ்த்தும் குருமரபும் வாழ்த்துடனே இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். அடுத்த அமர்வில் நாம் அவனுடைய